என்னை பெற்றெடுத்த தாய்க்கும் என்னை சீரும் சிறப்புமாக வளர்த்தோறும் தமிழ் மொழிக்கும் என் முதற்கண் வணக்கத்தை கூறி அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். சுதந்திரம் அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாருமே ஆங்கிலேயர்கள்கிட்ட நம்மளோட இந்தியர்கள் தமிழர்கள் அடிமைப்பட்டு இருந்தாங்க, இன்னல் பட்டு இருந்தாங்க, சிறையில் அடைக்கப்பட்டாங்க. இதை தான் நம்ம அதிகமாக பேசியிருக்கோம். ஆனால் ஆங்கிலேயர்களே அலற விட்ட ஒரு 3 பேரை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். நிறைய தமிழர்கள் நிறைய இந்தியர்களை பார்த்து ஆங்கிலேயர்கள் பயந்தார்கள், அலறினார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னா, நம் வீரர்களுடைய போராட்ட குணம் இதில் பண்பும் கலந்துருக்கு. சிறந்த பண்பாளர்களால் தான் ஒரு நாடு, ஒரு நகரம், ஒரு பகுதி நெறிப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே ஒரு சிறந்த பண்பாளராக நம்ம பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை பார்க்கலாம். இவரை பார்த்தோன்னா ஒரு சிறந்த ஆன்மீகவாதி, போராட்ட குணம் மிக்கவர், அதற்கு அப்புறம் ஒரு சிறந்த பண்பாளர். ஒரு சமயம் இவர் வெளிநாடு செல்லும்போது அவருக்கு வரவேற்பு கொடுக்கறதுக்காக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தலைவர் என்ன பண்ணுறாருன்னா, பெண்களுடைய கூந்தலை தரையில் விரித்து இதன் மேலே நடந்து வாங்க, இதுதான் நாங்கள் வரவங்களுக்கு கொடுக்குற வரவேற்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தாயாகவும் பூமியாகவும் மதிக்கக்கூடிய நம்மளுடைய பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையா இவர்களை நான் தாயாக பார்க்குறேன், பெண்களை நான் பூமி தாயாக பார்க்குறேன், அதனால் அவங்களுடைய கூந்தல் மேலே என்னால் நடந்து வர முடியாது அப்படின்னு சொல்லி அவங்கள நகர சொல்லிவிட்டு சாதாரணமாக எப்பயும் போல் நடந்து வந்தார். அப்போ இத்தகைய பண்பாளர்கள் இருக்கிறவங்க, அந்த பண்பு, போராட்ட குணம் இது எல்லாமே சேர்ந்து தான் நமக்கு விடுதலையை வாங்கி தந்துச்சு அப்படின்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் நேதாஜி கூட நெருங்கி பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு இவருக்கு கிடச்சிது. நேதாஜி உருவாக்கிய இந்திய தேசிய இராணுவத்துக்கு தமிழகத்திலிருந்து நிறைய வீரர்களை திரட்டி கொடுத்த பெருமை பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையாவுக்கு உண்டு. இன்னொன்று என்னென்னா, இவர் ஒவ்வொரு முறை மேடை ஏறும்போதும் ஆங்கிலேயர்கள் அலறினார்கள்னு தான் சொல்லணும். இவர் ஒவ்வொரு முறை மேடை ஏறி பேசும்போதும் மக்கள் எழுச்சி பொங்க செஞ்சார், விடுதலை உணர்வை ஊட்டினார். ஒவ்வொரு சமயத்துலேயும் இவர் பேசும்போது கட்டுக்கடங்காத கூட்டம் வந்துச்சு, போராட்ட குணம் அதிகமாச்சு, விடுதலைக்கு சீக்கிரமாக வழிவகுத்துது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் அடுத்து லோகமானிய திலகர், பாலகங்காதர் திலகர் அப்படின்னு சொல்லுவோம். உயர்நிலை கல்வியில் இவர் கணிதத்தில் ஒரு சிறந்த மதிப்பெண் பெறாரு. அடுத்து மேற்படிப்புக்காக விண்ணப்பிக்கும் போது சட்ட நிபுணராக ஆகணும்னு வழக்கறிஞராக ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அந்த கல்லூரியில் தன்னோட விண்ணப்பத்தை கொடுக்குறாரு. அங்கே பார்த்த முதல்வரும் பேராசிரியர்களும் என்ன சொல்கிறாங்க, ஏப்பா நீ தான் கணிதத்தில் நல்ல மதிப்பெண் வாங்கியிருக்க, அப்போ நீ கணிதத்தை தேர்வு செஞ்சுனா ஒரு நல்ல மேன்மையான நிலையை அடைய முடியும், அதுவே நீ சட்டம் பயின்றனா குறைவாக தான் இருக்கும் உன்னோட அளவு பயன்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, என்னோட நாடு அடிமைப்பட்டு கிடக்கு, சிறையில் அடைக்கப்படுறாங்க, நல்லவர்களும் சட்டமில்லாத செயல்களுக்காக கடினமாக தாக்கப்படுறாங்க, அதனால் அவங்களுக்காக அந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளும் வீரர்களுக்காக நான் வாதாடி அவங்கள வெளியே கொண்டு வரணும், அவங்களுக்காக நான் இருக்கேன், என் நாட்டுக்காக நான் இருக்கேன் அப்படின்னு நான் என்னை நிரூபிக்கணும் அப்படின்னு சட்டம் படித்தார், சட்ட வல்லுநராக ஆனார், தன்னை நிரூபித்து நிறைய பேருக்கு வாதாடியும் கொடுத்தாரு. இத்தகைய பண்பாளர்கள் விடுதலை உணர்வுக்கு ஒரு பங்காக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. அடுத்து பார்த்தோன்னா பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கும் திலகருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. இவங்க 2 பேருக்குமே வாய்ப்புட்டு சட்டம் அப்படின்றது ஆங்கிலேயர்களால் போடப்பட்டது. காரணம் என்ன, இவங்க ரெண்டு பேருடைய வீர உரையை கேட்ட நம்மளுடைய வீரர்கள் என்ன பண்ணுறாங்க, போராட்ட குணம் மிகுந்து அங்கங்கே போர் அதிகமாக மூழுது. அதாவது விடுதலை உணர்வு போராட்ட குணம் அதிகப்படுது. தன்னோட குடும்பம் மக்களை விட்டுட்டு என்ன பண்ணுறாங்க, போராட்டத்தில் குதித்து கொஞ்சம் விரைவிலேயே என்ன பண்ணுறாங்க, விடுதலை உணர்வு அடைஞ்சு நம்ம விடுதலையும் பெறுறோம் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. அடுத்தது பார்த்தோன்னா மகாத்மா காந்தி. இவர் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, நிறைய போராட்டங்களில் கலந்துக்கிறாரு, அதே சமயத்தில் ஒவ்வொரு போராட்டத்துலேயும் தாக்கப்படுறாரு, சிறையில் அடைக்கப்படுறாரு, நிறைய இன்னல்களுக்கு உட்படுத்தப்படுறாரு. ஆனாலும் அடுத்த போராட்டத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்ச ஃப்ரெஷ்ஷான தக்காளி மாதிரி முதல் ஆளாக உட்காந்துடுறாரு. இவருடைய எழுச்சிமிக்க வார்த்தைகள் என்ன பண்ணுது அப்படின்னா, விடுதலையை சீக்கிரமாக வாங்கி தருது. இவருடைய எழுச்சிமிக்க வார்த்தைகளும் விடுதலையை நமக்கு சீக்கிரமாக வாங்கி தருது அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு முறை இவர்கள்லாம் கூட்டம் கூட்டி மக்களிடையே பேசும்போது எழுச்சிமிக்க வார்த்தைகளால் அவர்களை கவர்ந்து நம்ம போராட்டத்தில் இறங்கி நாளைய சமுதாயத்தையாவது அடிமை இல்லாமல் விடுதலை பெற செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்குறாங்க. தன்னோட மக்கள் குடும்பத்தை விட்டுட்டு போருக்கு இறங்கி வேலை செய்யணும், நம்ம விடுதலை அடையணும், அடுத்த தலைமுறை சீரும் சிறப்புமாக இருக்கணும்னு நினச்சாங்க. நேதாஜி பற்றி பேச இந்த ஒரு பதிவு போதாது. இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.